உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீங்கள் சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துல உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில சூப்பரா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கேட்டு அதை நன்றாக அறிந்து புரிந்து இருதயத்தில் வைத்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து நிறைவான ஆசீர்வாதங்களை அந்தந்த வேத வசனத்தின்படி நீங்கள் பெற்று வருகிறதற்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைக்கு கூட உங்களுக்காக ஒரு வசனத்தை உங்க முன்னால வைக்கிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆரம்பத்துல சொல்லப்படுகிறது, சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்கோ. உங்க இருதயத்துல என்ன பதில் வருகிறது? இல்லை. பணம் இருக்குது, ஆனா சமாதானம் இல்லை. ஆரோக்கியம் இருக்குது, ஆனா சமாதானம் இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சமாதானத்தோட கொண்டு போகப்படுவீர்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, எங்க போனாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, சமாதானமாய் சந்தோஷமாய் மனரம்யமாய் மனமகிழ்ச்சியாய் வைப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். உங்க துக்கத்தை மாற்றி சமாதானமாய் கொண்டு போக வைக்க தேவனாலே கூடும். அதனால தான் அந்த வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்ன செய்வீர்கள்? சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அதற்கு முன்னால சொல்லப்படுகிறது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தோடு கொண்டு போகப்படுவீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம எதை செஞ்சாலும் அதை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சமாதானம் இல்லை, அதை செய்து கொண்டிருக்கும் போதும் சமாதானம் இல்லை, அதை முடிச்ச பின்பும் சமாதானம் இல்லை. ஏதோ ஒரு குறை நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது. நல்ல ஜாப் இருக்கிறது, ஆனா ஏதோ ஒரு குறை சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. திருமண தடை, கற்பத்தடை, சரீரத்தில் வியாதி, யாரோ சொன்ன வார்த்தை, இப்படி ஆசீர்வாதமாய் இல்லாதபடி சமாதானத்தை இழந்திருக்கிற தேவப்பிள்ளையே, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை வருகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அந்த வசனம், அந்த அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நீங்க கர்த்தரிடத்தில் திரும்புங்க, கர்த்தரிடத்தில் திரும்புங்க. கர்த்தரிடத்தில் திரும்பினா நீங்க மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். புறப்படும் போது மகிழ்ச்சி, போகும் போதும் சமாதானம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! கர்த்தரிடத்துல திரும்புங்க, கர்த்தரிடத்துல திரும்புங்க. உங்க மகிழ்ச்சியை கெடுக்கிற காரியத்துல, உங்க சமாதானத்தை சீர்குலைக்கிற அந்த காரியத்தை என் தேவன் இன்னைக்கு மாற்றி போட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? என் தேவனால எல்லாம் கூடும். எது எனக்கு மகிழ்ச்சியை தரலையோ, எது என் மகிழ்ச்சியை தடுக்கிறதோ, எது என் சமாதானத்தை கெடுக்கிறதோ, எது என் சமாதானத்தை தடுக்கிறதோ, அதை கர்த்தர் மாற்றி முதல்ல என்னை மகிழ்ச்சியாய் புறப்பட பண்ணுவார், என்னை சமாதானமாய் கொண்டு போவார் என்று கர்த்தர் பேர்ல நம்பிக்கையோடு கூட இருங்க. அவரிடத்துல திரும்பிடுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த 7ஆம் வசனம் சொல்லப்படுது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்துல திரும்புங்கள், கர்த்தரிடத்துல திரும்புங்கள். நீங்க கர்த்தரிடத்துல திரும்பினா மகிழ்ச்சியும் உங்களுக்கு வரும், சமாதானமும் வரும். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் பெரிய காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். சோர்ந்து போகாதாங்க. எனக்கு இவ்வளவுதான், இந்த கவலையில நான் மூழ்கி போவேன் அப்படின்னு நினைக்காதாங்க. கர்த்தர் உங்களை தேற்றுகிறார், கர்த்தர் உங்களை தேற்றுகிறார், கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். திரும்ப திரும்ப சொல்ற இந்த வார்த்தை, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்க சமாதான குறைச்சலையும் உங்க மகிழ்ச்சியின் குறைச்சலையும் கர்த்தர் காண்கிறார். இன்னைக்கு கர்த்தரிடத்துல திரும்புங்க, நீங்க இன்னைக்கு மகிழ்ச்சியாய் புறப்படுவீங்க.
போகும் பொழுதும் சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தோட கொண்டு போகப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, கொண்டு போகப்படுவீர்கள்னா நாங்கள் போகிறது இல்லையா, எங்களை அப்படியே கொண்டுட்டு போகிற காரியம், என்ன காரியமானாலும் சரி, குடும்ப காரியமானாலும் சரி, வேலை வாய்ப்பு காரியமானாலும் சரி, திருமண காரியமானாலும் சரி, கற்பத்தின் கனி காரியமானாலும் சரி, வேலை வாய்ப்பு காரியமானாலும் சரி, ஊழிய பாதையானாலும் சரி, ஆவிக்குரிய காரியமானாலும் சரி, ஆண்டவரே பிள்ளைகளை சமாதானமாய் நீர் கொண்டு போகிறதற்காக நன்றி அப்பா. பிள்ளைகளை துக்கப்படுத்துகிற காரியம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு மாறுவதாக. நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கட்டும். பெற்றுக்கொள்ள காரியங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீங்க செய்ய போறதற்காக நன்றி. இன்றையிலிருந்து பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறதற்காக நன்றி. சமாதானம் உண்டு பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் திரும்பிருங்க. அவரை விட்டுறாதங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். உங்க வழிகளை கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்க நினைவுகளை கர்த்தருக்கு பிரியமானதாக மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க மகிழ்ச்சியோட புறப்பட்டு சமாதானத்தோட கொண்டு போகப்படுவீர்கள். God bless you.